நீட் அகாடமில வரப்போற நீட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். புதுக்கோட்டை மாவட்டத்துல ஒரு சின்ன ஊர்ல இருந்து இங்க வந்திருக்கேன். நான் 12th முடிச்சோடனே ஃபர்ஸ்ட் டைம் நீட் எழுதல. அப்ப எனக்கு அதை பத்தி அவ்வளவா எந்த ஐடியாவும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நான் நீட் எக்ஸாமை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். கோச்சிங் சென்டர் நிறைய தேடினேன். அப்ப ஜால் நீட் அகாடமி எனக்கு தெரிஞ்சது, வந்து ஜாயின் பண்ணேன். இப்போ என்னோட பர்ஃபார்ம்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. எனக்கு எக்ஸாம் வேற நெருங்கிடுச்சு. டெய்லி எக்ஸாம் வைக்கிறாங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். இங்க எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே புதுசா இருந்துச்சு, நிறைய கத்துக்கிட்டேன். நான் வந்ததுக்கு அப்புறம் என் படிப்போட ஸ்டைலை மாத்திக்கிட்டேன். முன்னாடி படிச்சுட்டு இருந்ததுக்கும் இப்ப படிச்சுட்டு இருக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால என்னோட டெஸ்ட்ல என்னால நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியுது. இங்க படிக்கிறதுக்கு நிறைய மெத்தட் ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க, அது படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மெத்தட் எல்லாமே ஸ்மார்ட் ஸ்டடி ஹேபிட்னு சொல்லுவாங்க. எந்த மாதிரி ஸ்மார்ட் ஸ்டடி ஹேபிட்ஸ்னா, ஷார்ட் நோட் எழுதுறது, ஷெட்யூல் போடுறது, சொல்யூஷன் நோட் எழுதுறது, ஸ்கோர் நோட் எழுதுறது, இந்த மாதிரி சில விஷயங்களால நம்மளோட ஸ்டடிஸ் பூஸ்டப் பண்ணிக்க முடியும். இங்க படிக்கிறது மட்டும் இல்ல, சில என்டர்டைன்மெண்ட்ஸும் இருக்கு. மூவி பார்க்க வைப்பாங்க, வெளில கூட்டிட்டு போவாங்க. இதெல்லாம் எதுக்கு பண்றாங்கன்னா, ஒரு டென்ஷன் ஃபீல் ஆகாம இந்த ஃப்ரீயா வச்சுக்கிட்டு படிக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். முடியும் நினைச்சா கண்டிப்பா எல்லாராலையும் முடியும். உங்களுக்கு ஜால் நீட் அகாடமில வர வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை தவற விட்டுறாதீங்க. உங்களுக்கு அதன் மூலமா புது புது அனுபவங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அது என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன். ஸோ தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட் எவ்ரி நீட் ஆஸ்பிரண்ட். தேங்க்யூ, நல்லா எக்ஸாம் எழுதுங்க.